ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்பவே ஃபேமஸான வடகரி கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. டிஃபன் ஐட்டத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. இது எப்படி செய்யணும்னா, ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை கொஞ்சம் தேவையான அளவு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட பட்டை, சோம்பு, கிராம்பு 2, ஏலக்காய், பிரியாணி இலை கொஞ்சம், வரமிளகாய் தேவையான அளவு போட்டு மிக்ஸி ஜாரில் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இது கூட உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு இட்லி தட்டத்தில் அப்படியே உதிரியாக போட்டு வேக வைங்க. வேக வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்தால் போதும். வேக வச்சு தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி எப்பவும் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா, பட்டை, சோம்பு, பிரிஞ்சால் இலை, அப்புறம் பூண்டு எல்லாமே போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வணக்கி எடுத்துகிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த உதிரியை அப்படியே எடுத்து உள்ளே ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்கும் பொழுது கொஞ்சமாக மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாமே போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்ச வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க கிரேவியை. நல்லா கொதித்ததும் மல்லித்தலை போட்டு இறக்கி பரிமாறுங்க. சூப்பராக இருக்கும்.